சிறுமி ஒருவரை பாலியல் பலாத்காரம் செய்த கொத்தனாருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நாகை போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரைச் சேர்ந்தவர் கொத்தனார் மாதவன். இவரது வீட்டிற்கு அருகே 8 வயது சிறுமி ஒருவர் தனது பாட்டி வீட்டில் தங்கி பள்ளிக்கு சென்று வந்துள்ளார். இந்த நிலையில் சிறுமிக்கு மிட்டாய் வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி மாதவன் தனது வீட்டிற்கு அருகே உள்ள மூங்கில் புதருக்கு அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் உடல் நலம் பாதிக்கப்பட்ட சிறுமி நடந்ததை பாட்டியிடம் கூறியுள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் நாகை அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து மாதவனை கைது செய்தனர். கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்த வழக்கு விசாரணை நாகை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி கார்த்திகா குற்றவாளி மாதவனுக்கு 20 ஆண்டு சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டார்.